ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து தலைக்கறி ரெசிபி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மூளையும் கிடச்சிருக்கு. இது வந்து தலைக்கறி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூளையை க்ளீன் பண்ணி அது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற தலைக்கறியோடு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து அதே தவாவில் ஆயில் சேர்த்துட்டு சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு அரை முறி அளவுக்கு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை ஆற வச்சு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே தவாவில் கொஞ்சமாக ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, பட்டை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலை, கொத்தமல்லி இலை தூவி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதில் மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற நம்ம தலைக்கறி கூட இந்த மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் வேணால் நீங்கள் ஒரு விசில் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற மூளையை சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.